ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் செங்கராயில் வந்துட்டு பலூன் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அந்த ஃபெஸ்டிவல் போனதுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்தது. அது ஷாக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை பார்த்ததுமே எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது என்னன்றதை நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வீடியோவில் போயிடலாம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து வீட்லேயே ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. 3:00 வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் 1 ஹவர் கிட்ட ஆகும். அதனால் வீட்டிலேருந்து நாங்கள் 1:30க்கெலாம் கிளம்பிட்டோம். ஒரு 2:30 போலலாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் இந்த இடத்துலேருந்து உள்ளே மூவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. அந்தளவு கூட்டம். சைடில் இந்த போர்டில் கொடுத்துருக்க விஐபி வேன்னு சொல்லிட்டு ஒரு வழி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா விஐபிஸ் எல்லாம் அந்த சைட் போயிட்டாங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு வர ட்ராவல் பண்ணி போய் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது காரை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடுச்சு. எங்களுக்கே வெறுத்து போயிடுச்சு. எவ்வளோ நேரம் தான் நம்ம இப்படியே வந்து நிற்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாமானாலும் பின்னாடி வந்து அவ்வளோ கார் நின்றுட்டு இருந்தது. ஸோ ஒரு வழியாக வந்து 5 மணி போல் உள்ளே ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழை மரம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. வாழை தாரிலையெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலர் கவர் போட்டு நல்லா கட்டி வச்சுருந்தாங்க. இது எதுக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. மேபி ஒரு வேளை பூச்சி எல்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்கலாம். இங்கே கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா, அதுலாம் கூட வந்து கவர் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இந்த ஸ்னேக்கெல்லாம் கடிக்கும்ல கூட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கடிக்கிறதுக்கு சேஃபாக பண்ணுறாங்களா இல்லை இதில் வேறு ஏதாவது வந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணுற இடம் வந்துருச்சு. நம்ம மெயின் ரோடுலேருந்து உள்ளே வரதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்தது இந்த பார்க் உள்ளே வரதுக்கே. ஸோ அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு கார் பார்க்கிங்காக ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அங்கே வந்து மண்ணாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம காரெல்லாம் போகிறப்ப வந்துட்டு அந்த மண் பறக்குன்றதுக்காக முன்னாடியே இந்த லாரியில் வந்துட்டு டேங்கர் லாரியில் வந்துட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் நல்ல ஐடியா தான், மண்ணெல்லாம் பறக்காமல் இருக்கும். இங்கே நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு அவங்களோட வண்டியில் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. என்ன பார்க்க போகிறோம் நம்ம? திரும்பி பார்த்து சொல்லுங்கள். இருட்டில் பலூன் தெரியாது. பாப்பா டிக்கெட் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு கூட வாங்கிக்கலாம். அடல்ட்டுக்கு வந்து 180 பாட்டும், பாப்புக்கு வந்துட்டு 100 தான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எவ்வளோ தான் கூட்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி நிற்காமல் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. இதுதான் தாய்லாண்டுன்ற மாதிரி என்ன நடந்தாலும் எல்லா மக்களும் திரண்டு போய் பார்ப்பாங்க. ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு இவங்கள மாதிரி நம்மளாலெல்லாம் பண்ண முடியாது. தெரியல. ஒரு வழியாக நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பலூன் ஃபெஸ்டிவல் வந்து 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தோம் பாருங்கள். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மேலே நிறைய பலூன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, குட்டியாக தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 350 பாட் வந்து பே பண்ணி நம்ம போகலாம். இங்கே வந்துட்டு இந்த லைட்ஸ் எல்லாம் எரியுது பாருங்கள், மேலே தெரியுதுல்ல, இது வந்துட்டு ஜிப் லைன். நம்ம வேணாலும் இதில் போய்க்கலாம். நம்ம வரும்போது வாழை மரம்லாம் அழகாக இருந்துச்சுல, பார்த்தோம்ல. அதை வந்து இந்த பார்க்கில் யார் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வர்றப்போ துக்துக்கில் ஏறும்போது ஒருத்தர் வந்து ஏற்றி விடுவாங்களா, அவர் வந்துட்டு நீங்கள் இந்தியாவா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு இந்த பார்க்கில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு ஃபிலிப்பினோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்களாம். தாய்லாண்டில் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சரே பண்ணுறாங்களாம். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்.
பலூன் வந்துட்டு இந்த பலூன் மேலே போயிட்டு வந்துச்சு பாருங்கள், அந்த தூரம் தான் வந்து போயிட்டு வருது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா அவுட்டர்ல எல்லாம் போயிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ லேட் ஆனதால் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வருது. இதுக்கே வந்து நம்ம 350 பாட் வந்து பே பண்ணணும். நாங்களும் வந்துட்டு போகலான்னு தான் இருந்தோம். நான் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து புக் ஆகிடுச்சான். அதுவே வந்து 11 வரை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பார்க்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சின்ஹா பார்க்கு. இந்த நேமில் தான் வந்துட்டு நம்ம தாய்லாண்டில் வாட்டர், சோடா, பியர் இதெல்லாம் வந்துட்டு இந்த சின்ஹா பிராண்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு தான் இது. ஸோ அவங்களோட பார்க்கு தான் இது. ரொம்ப பெரிய பார்க்குங்க இது. ஸோ இது உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏடிவி ரைடு, அதுக்கப்புறம் ஜிப் லைனு, இன்னும் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். ஒரு டைம் இல்லை, 2-3 டைம் வந்திருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கிளியராக பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம வந்ததே லேட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பலூன்ஸ் மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டேஜுக்கு கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நிறைய சிங்கர்ஸ் வந்து பாடிட்டு இருந்தாங்க. சூப்பராக பாடினாங்க. அவங்க பாடுறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சின்ஹா வாட்டர் உள்ளே போயிட்டு பாப்புவை கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம். இங்கே வந்துட்டு நம்ம தண்ணிலாம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு நம்ம இது உள்ள எல்லாத்துலேயும் வந்து நம்ம விளையாடணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு கார்டு வாங்கிடணும். ஸோ பே பண்ணி அந்த கார்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதில் விளையாடணுமோ விளையாண்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு. அதில் வாங்கிட்டு பாப்புவை விளையாட விட்டுட்டு அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். Yeah. She wants to play, so what we have to do? Okay, you can buy the ticket. Oh. 60 for one ticket and 100 for 2 tickets. All right. Thank you. You're welcome. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு சின்ஹாவில் என்னென்ன சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து கிடைக்கும். வந்ததுக்கு பலூனில் தான் விளையாட முடியல. பாப்புவை வந்துட்டு இதையாவது விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாப்புவை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா பலூன் உள்ள இடத்துக்கு போனோம். ของชิงโชค1 ใบรางวัลใหญ่ในค่ำคืนนี้ก็คือทองคำน้ำหนัก1 สลึงมูลค่า 11,875 บาทค่ะน้องอาตอมโอ้โหพลาดไม่ได้แล้วนะคะเมื่อสักครู่มีคนชิงโชค பலூன் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஆக பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பாடுற ஸ்டேஜுக்கிட்ட வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து நிறைய டேபிள் சேர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் நடந்தாலே வந்துட்டு அங்கே ஃபுட் இல்லாமல் இருக்காது. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய கடைகளும் இருந்தது. அதில் போயிட்டு வாங்கிட்டு நம்ம இங்கே வந்துட்டு கூட சாப்பிட்லாம். எவ்வளோ எனர்ஜியாக பாட்டு பாடுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பலூன் கிளம்பிடுச்சு எல்லாம் அங்கே வரும். பலூன் டப்பா இருக்குது பாரு. ஆமாம். Mudeng.
வாங்கி அடுத்தது பார்ப்போம். அதான் எல்லாம் கிளம்புது பஸ். சும்மா கேஸ்ல ஓடுறது தான் போல பஸ். பாருเราเดินทางเราก็เดินทางจนเจอคนมากมายแต่วันนั้นสุดท้ายก็ไม่ได้คุยกันலேட்டா. ஆமா தமிழ்நாடு. ஃபஸ்ட்டே வந்துட்டு நாங்கள் ஷாக் ஆனோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பலூனை பார்த்தது தான் எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வந்துட்டு இப்போ வரலும் இந்த மாதிரிலாம் நாங்கள் எதையும் பார்த்ததே இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஹிந்தி தெரிகிற அளவுக்கு நம்ம தமிழ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. ஸோ இதை எங்களுக்கு பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அது பக்கத்தில். ஸோ பக்கத்தில் போயிட்டு நாங்கள் நம்ம தமிழ்லேருந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பக்கத்துலேயுமே கேட்டோம். அவங்க வந்துட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பலூன்லையாச்சும் அட்லீஸ்ட் போகணுன்னு ஆசை தான். என்னவோ தெரியல, நமக்கு இந்த பலூனில் போகிறதுக்கு கொடுத்து வைக்கல. மக்களே, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரோ வந்து இங்கே பலூன் விட்டுருக்காங்க. யாருன்னு தெரியல. மேபி பொள்ளாச்சி டீம் இருக்குல்ல அவங்க. இது வந்து கொரியா. வரிசையா ஒவ்வொரு கண்ட்ரி. அது தாய்லாந்து. தமிழ்நாடு பலூனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஸோ மேபி நம்ம டூரிசம் ஆஃப் தமிழ்நாடு இருக்கும்ல, அவங்க இறங்கி பண்ணலாம் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை பொள்ளாச்சிலேருந்து பண்ணுறாங்கல்ல பலூன் டீம், அவங்க எதாவது பண்ணலாம் பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரியோட பலூன் இருக்குது. நம்ம தமிழ்நாடு பலூன் இருக்கிறது. இந்தியாவோட பலூனில் தமிழ்நாடோட பலூன் தான் பெருசாக இருக்குது. இங்கே பாரு, இருக்கிறதுலே இதுதான் பெருசு. வாங்க. இங்கே வெயிட் பண்ணுற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பலூனில் போகிறதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இதனால தான் நமக்குமே சொல்லியிருக்காங்க லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பலூன் ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து நிறைய பிக்சர்லாம் வச்சுருக்காங்க, எல்சா அந்த மாதிரிலாம். ஸோ அதில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்துட்டு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஸ்பாட்டில். ஓகே
ஃப்ரீயாக ஒரு பலூன் கொடுக்குறாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணதே வந்து பாப்பு தான். செலக்ட் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இது என்ன குட்டியாக இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறதே பெருசு. அதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலான்னு இல்லாமல் இது குட்டியாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்கும்பாங்க. ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா வந்து சேட்டையெல்லாம் குறையுன்னு நினைப்போம். அதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதிகமாக அதில் நிறைய கரெக்ஷன் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கண்ணில் காமிக்காமல் கூட்டிகிட்டு போய்ட்றது தான் நல்லது. உனக்கு பின்னாடி தமிழ்நாடு பலூன் பறக்குது.รักน้ำรักปลาพวกผมก็รักพวกคุณเช่นเดียวกันครับขอบคุณที่มาให้กำลังใจกันถึงตรงนี้นะครับผม லாஸ்ட்டாக அந்த பையன் பாடினது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நானுமே வீடியோ ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருந்தது. வீடியோ ஆன் பண்ணாமலே எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வீட்டில் வந்து தேடி பார்க்கும்போது அந்த வீடியோ இல்லை. அச்சச்சோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. அந்த இடத்துல வந்து அந்த பையனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. அங்கே பார்க்கும்போதுமே தெரிஞ்சது. அவ்வளோ சூப்பராக பாடினா. அந்த வீடியோவை நான் ஏன் மிஸ் பண்ணேன்னே தெரியல. பார்க்குற ஆர்வத்தில் வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு பலூனில் போக முடியல அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம மற்றதெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நம்ம தமிழ்நாடு பலூன் பார்த்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.